டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்துல தீர்வுகள் இருக்கா? எல்லா பிரச்சனைக்கும் சித்த மருத்துவத்துல தீர்வுகள் இருக்கு. அதுவும் கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது 96 வகையான கண் நோய்கள் இருக்கு. நம்ம உடல்ல ஒவ்வொரு நோயுமே வர்றதுக்கு காரணம் நிறைய இருக்கு. அதே மாதிரி உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள்ல கண் நோயும் ஒண்ணு. நம்ம பார்த்தோம்னா தெரியும், ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா கண் எரியுது, ரெட் ஆகுதுன்னு சொல்லுவோம். கண்ல வந்து கட்டிகள் வரும். இந்த இமை பகுதியில மேலேயோ கீழேயோ வந்து கட்டிகள் நிறைய பேருக்கு வரும். அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் எப்படி நமக்கு தோல் வந்து உடலோட பாதிப்புகளை வந்து பிரதிபலிக்குதோ, கண்களும் அந்த மாதிரி தான். இப்போ டாக்டர்கிட்டலாம் போனீங்கன்னா கண்ணோட கீழிமையை வந்து நீக்கி பார்ப்பாங்க. பேலார் அப்படின்னு சொல்லி வெளுந்து போயிருக்கா, அனிமியா, ரத்த சோகை இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகளுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா கூட நாளடைவில் அந்த பவர் வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். கண்ணாடியை நம்ம கழட்டலாம். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நம்ம வந்து சிகிச்சை கொடுத்துருக்குறோம். இப்போ பார்க்கும்பொழுது நமக்கு கண்கள்ல ஏற்படக்கூடிய சாதாரணமான ஒரு பிரச்சனை, இல்லை ஜென்ரலாகவே நான் வந்து கண்களை வந்து கண்ணோட நலனை பாதுகாக்கணும் அப்படின்னா நிறைய மூலிகைகளோடு நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சில வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதும். டெய்லி என்னன்னா நல்லா ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணும்போது கண்களையும் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை வாஷ் பண்ணுறது நல்லது. இது வந்து தண்ணீரை வந்து கைகளாலே வச்சு நம்ம வாஷ் பண்ணலாம். இல்லை சின்ன கப் மாதிரி இருக்கும், ஐ வாஷிங் கப் இருக்கும். அது வந்து சின்னது, அதில் வந்து தண்ணி விட்டு நம்ம கண்களை வந்து வாஷ் பண்ணலாம். டெய்லி ஒரு டைம் கூட பண்ணால் போதும். ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டு நம்ம கண்களில் இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் வந்து கண்களில் பாதிப்பு ஏற்படும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கு டெய்லி ஒரு டைம் இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இரவு தூங்கும் பொழுது கண்களை சுற்றி விளக்கெண்ணெய் வந்து தடணும். கண்ணுக்குள்ள விட வேண்டாம். கண்களை சுற்றி ஒரு 2 சொட்டு விளக்கெண்ணெய் எடுத்து கண்களை சுற்றி நல்லா ஜென்ட்லா மசாஜ் பண்ணிட்டு தொப்புள்ளையும் ஒரு 3-4 சொட்டு விளக்கெண்ணெயை தடவிட்டு படுக்கலாம். தொப்புள்ள நம்ம விளக்கெண்ணெய் வச்சுட்டு நம்ம வந்து தூங்கும் பொழுது கண்களோட குளிர்ச்சி தன்மை பாதுகாக்கப்படுது. கண் நரம்புகள் வந்து வலிமையாகும்னு சொல்லலாம். ரொம்ப நேரம் சிஸ்டம் ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நேரம் டிராவல் பண்றவங்க, கண் முழித்து வேலை பார்க்குறவங்க இரவு நேரத்துல, ஸோ ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னா இந்த விளக்கெண்ணெயை தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்தோம்னா, முக்கியமான ஒரு மருந்து. இதை ஒன்ஸ் இதை பயன்படுத்திட்டாங்கன்னா அடுத்து இந்த மெடிசனை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது இல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதை நிறைய பேருக்கு அவங்க ரெஃபர் பண்ணியும், இவங்க எனக்கு ரெஃபர் பண்ணாங்க மேம், இவங்க ரெஃபர் பண்ணி வந்து அவங்களுக்கு கண்ணு பிரச்சனை சரியாயிடுச்சு, அவங்க குழந்தைக்கு இது சரியாயிடுச்சு, அதனால என் குழந்தைக்கும் பாருங்க, இல்லை அவங்களுக்கு சரியாயிடுச்சு எனக்கும் பாருங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு மெடிசன் தான் திரிஃபலா நெய் அப்படின்னு சொல்றோம். இந்த திரிஃபலா நெய்யும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, கண்களை சுற்றி நம்ம நல்லா ஜென்ட்லா மசாஜ் பண்ணணும். இப்போ கண்களை சுற்றி இந்த நெய்யை தடவிட்டு வரும்போது நாளடைவில் கண்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஐ ஸ்ட்ரெயினாக இருக்கட்டும், கண்களில் இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பலப்படுது. சிலருக்கு வந்து கேட்ராக்ட் இஷ்யூஸ் இருக்கும். அதற்கு ஏற்ற மாதிரியான நம்ம வந்து ஐ ட்ராப்ஸ் கொடுக்கணும். எந்த ஸ்டேஜில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. சிலர் ஆல்ரெடி நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, லென்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா அந்த சமயத்தில் நம்ம ஐ ட்ராப்ஸ் வந்து விட முடியாது. கண்களை சுற்றி இருக்கக்கூடிய மசில்ஸில் வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ஐ ட்ராப்ஸ் வந்து நமக்கு விஷன் குறையுது, நம்ம கண்களில் இருக்கக்கூடிய அந்த நர்வ்ஸ் எல்லாமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த ஆப்டிக் நர்வை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான சிகிச்சைகள், ஐ ட்ராப்ஸோ இல்லை எக்ஸ்டர்னலாக நம்ம கண்களை சுற்றியோ நம்ம பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமாக சில நீர் வகைகள் இருக்குது. ஸோ இந்த நீர் வகைகள் வந்து பார்த்தோம்னா, நீர்னா அந்த மெடிசன்ஸ், அதாவது மூலிகைகள்ல இருந்து அந்த சத்து தனியாக பிரித்து எடுத்து அந்த தண்ணியை வந்து நம்ம கண்களுக்கு பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்தும் பொழுது கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நாளடைவில் குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, நமக்கு அதிகமான தலைவலியோ, ஒற்றை தலைவலியோ, இல்லை நெற்றி பகுதியில் வரக்கூடிய தலைவலியோ ஏற்படலாம். அதை சரி செய்யறதுக்கும் நம்ம இந்த மாதிரி சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணலாம். இதில் முக்கியமாக வீட்டில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வழிமுறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, தினமுமே ஏதாவது ஒரு கீரை வகையை எடுத்துக்கணும். அதில் முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, முருங்கைக்கீரை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கீரை வகைகளை நம்ம எடுத்துகிட்டே வரும்போது கண்கள் தொடர்பான பிரச்சனைகளோ, கண்களில் இருக்கக்கூடிய ஒளி குறைதல்,
கண் வந்து விஷன் நம்ம பார்க்கும்போது கண்ணில் வந்து ஒளி குறையிறது, அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது. இல்லை கண்ணாடி போட்டிருக்கீங்கன்னா அதை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் 1 மண்டலமோ இல்லை 2 மண்டலமோ நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கண்ணாடியிலிருந்தும் நம்ம விடுபடலாம். ஆனால் இந்த மருந்துகள் ஒவ்வொருத்தருக்கும் ஏற்ற மாதிரி நம்ம மருந்துகளை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கான சின்ன சின்ன நம்ம கண் பயிற்சிகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது கண்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாக ஆரம்பிக்கும். இப்போ கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நிறைய சித்த மருந்துகள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கண் சம்பந்தப்பட்ட நோய்களும் உடல்ல எதனால வருதுன்ட்டு நாடி பரிசோதனை செய்து பார்த்து அதற்கேற்ற சிகிச்சைகளும். ஸோ இது வந்து கல்லீரல் சம்பந்தப்பட்டு கண் பாதிக்கப்பட்டிருக்கா, இல்லை சிறுநீரகம் பாதிப்பினால வருதா, இல்லை மண்ணீரல் சம்பந்தப்பட்டு பாதிப்பு இருக்கா, இல்லை ஸ்ப்ளீன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும். ஸோ இந்த பதிவை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ கண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு என்ன தீர்வுகள் சித்த மருத்துவத்தில் இருக்குன்ட்டு அதற்கான பதிவு தான் இது. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.